ஆனால் இன்றைக்கி வந்து என்னோட கூஸ் வாத்து வந்து பார்த்திங்கன்னா என் நாய் என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை வந்து அதுவும் செய்யுது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் என் கேட்டை வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணுறாங்க. யார் டச் பண்ணாங்களோ முதல்ல வந்து நாய் குலைக்கிறதோட என் வாத்து வந்து காமிச்சு கொடுத்துரும். பக்கத்துலேயே போக முடியாது. ஒரு வாட்ச் டாக் மாதிரியே வந்து கிட்டத்தட்ட வந்து அது பிஹேவ் பண்ணுது. ஸோ கோழி மட்டும் வளர்க்கும் போது என்னன்னா கவர்மெண்ட்டே வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பறவை காய்ச்சல் வருது இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த வருஷம் வந்து வருமானமே இருக்காது. ஆனால் இன்டெகிரேட்டடாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, சரி கோழி போயிடுச்சா, ஸோ இந்த தடவை வந்து ஆடு நம்மளுக்கு வருமானம் கொடுக்கும். சரி ஆடுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது இந்த வருஷம் பிரச்சனையாக இருந்ததா, ஸோ மாடுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் கொடுக்கும். முன்னாடி காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பா பட்டத்தில் தான் வந்து நெல் பயிர் பண்ணுவாங்க. ஸோ அந்த நெல் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் இல்லைனா 6.5 மாதம் கிட்ட அது வந்து வளர்ந்துட்டு வரும். அந்த பயிரில் வந்து சாப்பிட்ட மனிதர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், நோய்வாய்ப்பாட்டு இல்லாமல் நல்ல ஆயுள் காலத்தோடு நல்லாவே இருந்தாங்க. வணக்கம், என் பேருக்கு வந்து கார்த்திக். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிவம் ஃபார்ம்ஸ்க்கு நீங்கள் வந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல சிவம் ஃபார்ம்ஸில் என்ன செய்கிறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து நம்ம வந்து பண்ண வந்து ஆரம்பித்தோம். ஸோ நம்ம பண்ண ஆரம்பித்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒருங்கிணைந்த பண்ணை, ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம். ஸோ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மாடு, ஆடு, கோழி, வாத்து, மீன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இயற்கை விவசாயமும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்மளோட ஃபார்மில் என்னென்னலாம் செஞ்சிட்ருக்கோம், அது எப்படி நடக்குது அப்படின்றதுல ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதில் மதிப்பு கூட்டலும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது எங்கள் பண்ணையில் நாங்கள் உற்பத்தி செய்கிறத அதையே வந்து நம்ம வந்து ஒரு இதுவும் பண்ணிகிட்ருக்கோம், மதிப்பு கூட்டல் பண்ணி அதை வந்து நம்ம விற்பனையும் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கும் தனியாக வந்து ஒரு வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து சேலும் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதுலேயும் வந்து நிறைய வந்து போயிட்டுருக்கு. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 வருஷம் கார்ப்பரேட் லைஃப்பில் தான் இருந்தேன். ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் ஒரு 15 வருஷம் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த இதில் வந்து ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி, அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டாக என்ன செய்யலாம், ஏன் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஸோ அப்போ வந்து நான் யோசிச்சது வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் நிறைய பெட்ஸ் இருந்தது. ஏன் இந்த பெட்ஸை வளர்க்குறது, அதையே வந்து நம்ம கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் அது கூட வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஆரம்பித்தோம். ஸோ 2020 வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழி, அதாவது கடக்கநாத்துன்னு சொல்லுவாங்க, அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வந்து ஆட் ஆச்சு. ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு ஆட் ஆச்சு, அதுக்கப்புறம் வாத்து ஆட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து மீன் கொட்டை எடுத்தோம். ஸோ அது வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ மாடு இருக்குது. ஸோ நம்ம உள்ளே வந்தாலே ஒரு மினி ஜூ மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஒரு 7-8 வகையான ஜீவராசிகளை வந்து நம்ம வந்து வச்சுட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பெட்ஸும் வந்து நாய் வளர்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹாபியை வந்து நம்ம வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி தான் அது வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து ஆரம்பிக்கிறது, இதை வந்து நம்ம நடத்துறதுன்னு பார்த்தா இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து இன்னும் செஞ்சுட்டே தான் இருக்கணும், பயிற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ முதல்ல கோழி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு 1 இயர் ஆச்சு நாங்கள் வந்து அடுத்த ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முயல் கூட வளர்த்தோம். முயலை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதுக்குனால வந்து முயலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆடு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஆடு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு சக்ஸஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம வந்து மாடு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நாட்டு மாடு தான் நம்ம வந்து வச்சுருக்கிறது. ஸோ நாட்டு மாடு வந்து நம்ம வந்து பயன்படுத்தும். அதுக்கப்புறம் இப்போ வந்து சோனாலின்ற ஒரு ரகம் கோழி, முட்டை கோழி அப்படின்னு, ஏன்னா முட்டைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து முட்டை கோழி இந்த சோனாலியை வந்து அது வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு பயிற்சி மாதிரி தான். இது வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு நேரத்தில் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து முயற்சி பண்ணி நம்ம வந்து அடுத்த இதுக்கு போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. இன்னும் வந்து நிறைய இந்த பெட் அனிமல்ஸ்லாம் வளர்க்கலாம், பேர்ட்ஸ் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்லாம் இருக்குது. ஸோ போக அதையும் வந்து நாங்கள் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து இதுவே வந்து நம்மளுக்கு பிரதானமாக இல்லை, நம்ம புதுசாக தான் ஆரம்பித்தோம். ஆனால் வந்து மனசில் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பெட்ஸை வளர்த்துடலான்ற ஒரு நம்பிக்கை தான். பட் தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து யூடியூப்லேயே இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் வந்து நிறைய தீர்வு வந்து கிடைக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லையாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிற, ஏன்னா நம்ம இதை ஆரம்பித்தோன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து ஆரம்பிக்கல. இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 பண்ணையை போயிட்டு அவங்களோட தோல்விகளை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட சக்ஸஸை தெரிஞ்சுக்கிறதோட அவங்களோட தோல்விகளை நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து ஒரு பாடமாக எடுத்து தான் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து வெளியில் வந்தோம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து இதை வந்து ஆரம்பிச்சது. ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா
என்னோட கோழி வந்து திடீர்னு வந்து இறக்க ஆரம்பிச்சு. ஒரு பர்டிகுலர் சீசன் சேஞ்சில் இருக்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு ரத்த கழிச்சல்னு ஒரு நோயில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். ஆனால் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கோழி வந்து ஒரு ஸ்பேன் ஆஃப் 15 டேஸில் வந்து இறந்துச்சு. ஸோ ஸ்பேன் ஆஃப் 15 டேஸில் ஒரு 200 கோழி இறக்குது அப்படின்னும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. ஆனால் அதை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் இதுவாகிட்டு ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ரத்த கழிச்சல்ன்ற ஒரு நோயே வந்து எங்கள் ஃபார்முக்குள்ள இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு இராடிகேட் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு நோயே வரல. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அது பாடம் கற்றுக்கிட்டோம், அது பாடத்துலேருந்து திருப்பி நாங்கள் அது ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு நான் அதை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கோம். சிம்பிள் ஒன்றும் இல்லை, நாட்டு வைத்தியம் தான். நான் இங்கிலீஷ் வைத்தியத்துக்குள்ளே போகிறதுக்கு கூட நாட்டு வைத்தியமாக போனேன். இன்றைக்கி நான் வந்து எனக்கு கோழிக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சார்ட்டே போட்டு வச்சுருக்கேன். அதாவது மந்த் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் வீக்கில் வந்து என்ன கொடுக்கணும், செகண்ட் வீக்கில் என்ன கொடுக்கணும், தேர்ட் வீக்கில் என்ன கொடுக்கணும், ஃபோர்த் வீக்கில் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டை வந்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எந்த பிரச்சனையும் வராது. ஃபீடு வந்து இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போட்ட வந்து தீவன புல் இருக்குது, தீவன புல்லை வெட்டி போடுவோம். அது இல்லாமல் வந்து கம்பெனி ஃபீடு வந்து ஒரு 50% வந்து கம்பெனி ஃபீடு வந்து கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் அந்த பசுந்தீவனம் வந்து ஒரு 50% கொடுக்குற மாதிரி இருக்கும். அசோலா பெட் இருக்குது. ஸோ அதுலேருந்து அசோலாவும் வந்து கொடுக்க வந்து இது பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் மேய்ச்சலுக்கும் கொஞ்சம் நேரம் போகும். ஏன்னா வந்து என்னதான் வந்து கோழியை நம்ம வளர்த்தா கூட அது மேய்ச்சலுக்கும் போச்சுனா மட்டும்தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்றதுனால மேய்ச்சலுக்கும் வந்து கொஞ்சம் நேரம் போகும், ஒரு 3 to 4 hours. ஸோ அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது நல்ல நம்மளுக்கு வந்து செலவும் கம்மியாகும், அதே நேரத்தில் கோழியும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வளர்க்குறது வந்து நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியில் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி பண்ணையில் தான், இல்லை கமர்ஷியலாக வந்து பண்ணுற பண்ணையில் தான் அந்த பிரச்சனை இருக்கும். நம்மளது வந்து 100% நாட்டுக்கோழி. இப்போ நீங்களே இங்கே வந்திருப்பீங்க, இங்கே எங்கேயாவது ஒரு ஸ்மெல் வந்துச்சா பாருங்கள், அந்த ஸ்மெல்லுன்ற பிரச்சனைக்கே வந்து இருக்காது. ஏன்னா வந்து நம்ம ஃபீடு கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம தேவையில்லாமல் இன்ஜெக்ஷன் போடுறதில்ல, தேவையில்லாமல் அதுக்கு வந்து மருந்து கொடுக்குறதில்ல, தேவையில்லாமல் எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல. முழுக்க இயற்கையாகவே நம்ம வந்து அதை வளர்க்குறதுனால அதில் வந்து இந்த ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பக்கத்தில் யார் வேணால் நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம், யாருமே வந்து ஸ்மெல் வருதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இங்கே கோழி இருக்குன்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். கோட் ஏன் போகணும் அப்படின்றத வந்து எதுக்குன்னா, ஸோ நம்ம பிளான் பண்ணிவிட்டு ஒரு இன்டெகிரேட்டடாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நாமளே வந்து இப்போது நீங்கள் இன்றைக்கி ஒரு ஹோட்டல் போகிறீங்க, இன்றைக்கி போய்ட்டு ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணுவீங்க, மறுநாள் போய்ட்டு அதே சிக்கன் சாப்பிடணும்னு நம்ம விரும்ப மாட்டீங்க. அதுக்கப்புறம் மறுநாள் போய்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஃபிஷ் ஆர்டர் பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது தான் ஆர்டர் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் மக்களுக்கும் வந்து ஒரு சாய்ஸ் வந்து இது மட்டுமே கொடுக்கக்கூடாது. அவங்க உள்ள ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்கணும். அவங்க மல்டிபிளாக வந்து ஒரு சில பேர் வந்து இதை லைக் பண்ணி வருவாங்க, ஆடு வேணும்னு வருவாங்க, ஒரு சில பேர் கோழி வேணும்னு வருவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சாய்ஸ் வந்து நம்ம ஒரு ஹோட்டல்லே இருக்கும்போது ஏன் அந்த சாய்ஸை வந்து நம்ம வந்து ஃபார்மில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அது மாதிரி செஞ்சது. அது மட்டும் கிடையாது, மெயின் ரீசன் வந்து என்னென்னா செலவு வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி இன்டெகிரேட்டடாக பண்ணும்போது உங்களுக்கு செலவு வந்து நிறைய குறையும். ஸோ கோழியில் வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடுக்கு இப்போ வந்து கோழிக்கு வந்து எனக்கு தேவை வந்து பார்த்தா பசுந்தீவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 5 கிலோ தான் தேவைப்படும். ஆனால் வந்து அந்த 5 கிலோ நான் வளர்க்குறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட்லேருந்து ஒரு ஏக்கரில் வந்து நான் வந்து பயிர் பண்ணிவிட்டு கோழிக்கு வந்து வெறும் 5 கிலோ எடுத்துகிட்டா மிச்சம் எல்லாமே வேஸ்ட்டாக போகும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவோம், அந்த மிச்சம் வெட்டுற அதே இதை வந்து நம்ம வந்து ஆட்டு கொடுத்துருவேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரே லேபரில் வந்து ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் எங்கள் மாட்டுக்கும் வந்து அதே புல் தான் கொடுக்குறோம். ஸோ இப்போ என்னென்னா நான் ஒரு இதுதான் பயிர் பண்ணுறேன், எனக்கு வந்து அதுலேருந்து வந்து 3 பேருக்கு வந்து அதுக்கு வந்து ஃபீடாக போகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியாகும், ஃபீடு செலவு கம்மியாகும். ஸோ அதனால தான் மெயினாக வந்து இன்டெகிரேட்டர் பண்ணதுக்கான காரணமாக தான். கோட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியான பராமரிப்பு தான். ஸோ இதுக்கு வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா எங்கிட்டே வந்து பயிர் பண்ணியிருக்கோம், அதாவது ஃபீடு க்ரீன் ஃபீட். ஸோ இந்த க்ரீன் ஃபீடு வந்து பயிர் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் உலர் தீவனமாக வந்து கொடுப்போம், கொஞ்சம் தவிடு இல்லைனா வந்து கொஞ்சம் அதாவது கம்பெனி ஃபீடு அது மாதிரி வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வர மாதிரி ஒரு காலையில் மட்டும் வந்து அந்த உலர் தீவனம் கொடுப்போம். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. என்ன தான் நம்ம ஆடு வளர்த்தாலும் அதுக்கு மேய்ச்சலுக்கு போயிட்டு அதை வந்து காலை போட்டு நல்லா மேய்ஞ்சால் மட்டும்தான் அந்த ஆடு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து மேய்ச்சலுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ 2 மணிக்கு எடுத்துகிட்டு போனாங்க, திருப்பி ஒரு 4-5 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து க்ரீன் ஃபீடு வந்து ரெடியாக இருக்கும், உள்ளே ஆல்ரெடி வந்து கட்டி வச்சுருவோம். ஸோ அந்த க்ரீன் ஃபீடை வந்து கட்டி வச்சதுனால அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. மற்றபடி வந்து ஆட்டுக்குன்னு பார்த்தோம்னா பெருசாக வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. கொட்டகையை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து டாக்டர் இப்போ சொல்லுவோம், அவர் வந்துடுவார், அவர் வந்து தடுப்பூசி மட்டும் போட்டு போயிடுவார். ஸோ அந்த தடுப்பூசி போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஆட்டுக்கு வந்து வரதில்லை. மாடுன்றது வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அது இல்லாமல் வந்து ஃபார்மில் வந்து ஒரு மாடுன்னு இருந்தால் தான் வந்து அது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து நாட்டு மாடு தான் வச்சுருக்கேன். தார் பார்க்கரும்
கிர் கிராஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது இல்லாமல் வந்து ஓங்கோல் மாடு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் கண்ணுக்குட்டி ஒரு 3 கண்ணுக்குட்டி இருக்குது. ஸோ இது மெயினாக வந்து நான் மாடு வச்சுருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாட்டோட பாலோட எனக்கு அதோட கழிவுகள் தான். ஸோ இந்த கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்தில் ஒரு 5 ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு தயாரிக்கிறதுக்கான ஜீவாமிர்தமாக இருக்கட்டும், அமிர்த கரசலாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து என்னோட நாட்டு மாட்டுலேருந்து தான் வருது. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பர்சனல் யூஸ்க்கே வந்து பால் வந்து எங்களுக்கு சரியாயிடும். மற்றபடி அதுலேருந்து எக்ஸஸாக வர்றது இங்கே பக்கத்தில் சொசைட்டி கொடுக்குறேன். ஒரு பெருசாக எனக்கு அதில் வந்து வருமானம் இல்லைனா கூட அதோட கழிவுகள்லேருந்து எனக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்குது. ஏன்னா எனக்கு உரச்செலவுகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் மாடு இருக்கிறதுனால. ஸோ ஃபிஷ்ஷோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30க்கு 50 சைஸில் தான் வந்து நம்ம வந்து பண்ணை குட்டையை எடுத்திருக்கோம். ஸோ பண்ணை குட்டையே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். நான் எனக்கு கேட்டால் வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்ம் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு பண்ணை குட்டை வைக்கணும்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு பின்னாடி இங்கே பார்க்குறீங்க, இப்போ நான் பார்த்திங்கன்னா தீவன புல் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட்டில் வந்து தீவன புல் போட்டிருக்கேன். இந்த தீவன புல்லுக்கு நான் வந்து உரமே கொடுக்கறது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கொடுக்குற ஒரே உரம் வந்து என்னென்னா அந்த மீன் குட்டையில் வர தண்ணி மட்டும்தான். ஸோ என்னோடய தண்ணியை வந்து அது மேலே விடும்போது இந்த மீன் கழிவோடு சேர்ந்து இந்த தண்ணி வந்து இது பாயுது. ஸோ இதனால் வந்து இதுக்கு உரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ நல்ல ஊட்டமாகவும் நல்லாவும் வருது. நல்ல எனக்கு வந்து செலவு வந்து ரொம்ப கம்மியாயிடுது. எனக்கு மீனோட வருமானன்றதோட நான் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து ஒரு உரம் போடணும் இல்லைனா ஏதாவது செய்யணும் அப்படின் போது எனக்கு லேபர் ஆகும், இதெல்லாம் நிறைய செலவாகும். பட் இது வந்து சிம்பிளாக வந்து இந்த தண்ணி வந்து பாயறதுனால எனக்கு எல்லாமே வந்து மிச்சமாயிடுது. இன்னும் சொல்ல போனால் இதுக்கெலாம் வந்து உரமே போட்டது கிடையாது. ஸோ இதிலே வந்து எனக்கு எல்லாமே கவர் ஆகிடுது. ஸோ மீனோட எனக்கு இதில் வந்து நல்ல வருமானமாக இருக்குது. சார் நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திலாப்பியான்னு சொல்லுவாங்க. திலாப்பியான்றது வந்து நம்ம ஜிலேபி மீன் சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் தான் வச்சுருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். அதை வந்து இங்கே லோக்கல்லே வந்து எங்கள் கிராமத்துலேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்களே பிடிச்சி அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு ரேட்டை கொடுத்துட்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த வேலையும் எனக்கு மிச்சம் தான். ஸோ இன்னும் சொல்லப்போனால் மீனில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல லாபமும் இருக்குது. இன்னும் காரணம் அப்படின்னா அதுக்கு செலவு எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு வருமானம் கொடுத்துருது. அது இல்லாமல் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறது, இப்போ நாய் வந்து ஏதாவது சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது, இல்லை வந்து இந்த புல் வந்து மாடு வந்து வேஸ்ட் பண்ணிடுச்சு, அதாவது சாப்பிடல, அந்த புல்லையும் எடுத்து போய் நான் வந்து அதை போட்டுருவேன். மீன் வந்து அதை கொத்தி சாப்பிட்ரும். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு டியூவல் பர்பஸாக வந்து எதுவுமே வேஸ்டேஜில் ஆகிறது கிடையாது. ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த மீன் கொட்டை வச்சுருக்கிறது காரணமே. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கூஸ் வாத்துன்னு இருக்குது. கூஸ் வாத்துன்றது பங்களா வாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்கிட்ட வந்து ஒரு 4 பேர் வச்சுருக்கேன். ஸோ அந்த 4 பேரில் வந்து ஏன் வந்து அந்த வாத்தை நான் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா, மற்ற எந்த ஒரு வாத்து வெரைட்டியாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வெஜிடேரியன், அதாவது புழுவை சாப்பிட்றது இல்லைனா வந்து மீனை சாப்பிட்ருவோம். ஏன்னா நானே பண்ணை கொட்டை வச்சுருக்கேன், பண்ணையில் இருக்கிற மீனை வந்து கொத்தி சாப்பிட்றது. ஆனால் இந்த வாத்து வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புல் சாப்பிடுவோம், அந்த மாதிரி வந்து வெஜிடேரியன் திங்ஸ் மட்டும் தான் சாப்பிடுமே தவிர இதில் வந்து மீனில் வந்து அது வந்து டச் பண்ணாது. மெயினாக அதுக்காக தான் வந்து வாங்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து என்னோடய கூஸ் வாத்து வந்து பார்த்திங்கன்னா என் நாய் என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை வந்து அதுவும் செய்யுது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் என் கேட்டை வந்து ஃபஸ்ட்டு டச் பண்ணுறாங்க. யார் டச் பண்ணாங்களோ முதல்ல வந்து நாய் குலைக்கிறதோட என் வாத்து வந்து காமிச்சு கொடுத்துரும். பக்கத்துலேயே போக முடியாது, ஒரு வாட்ச் டாக் மாதிரியே வந்து கிட்டத்தட்ட வந்து அது பிஹேவ் பண்ணுது. அது இல்லாமல் அது நம்மளை சுற்றி வரும், அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து ஒரு என்னோட பண்ணைக்கு வந்து அது ஒரு அழகு கொடுக்குது. ஸோ அதனாலேயே வந்து அதை வந்து வச்சுருக்கேன். எனக்கு அது ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. அதனால தான் அது வச்சுருக்கேன். நோய் தாக்குதல் சுத்தமாக ஜீரோன்னு சொல்லலாம். அதுக்கு எந்த நோயும் வரதும் கிடையாது. அதுக்கு நான் வேக்சினேஷன் கொடுக்கறது கிடையாது. மற்றதுக்காவது நான் ஏதாவது வேக்சினேஷனாவது கொடுப்பேன், ஏதாவது ஒரு நோய் மேலாண்மையாக தான் எதாவது பண்ணுவேன். பட் கூஸ் வாத்துக்கு நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அது மாட்டும் இருக்குது. அது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து முட்டை போடுது, அதுவே அந்த ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்குது. ஸோ அதுலேருந்து வர சிக்ஸை வந்து நான் வந்து ஏதாவது சேல்ஸ் பண்ணிவிடுவேன். அது வந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம், இயர்லி வந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு எல்லாருமே செய்யலாம். வீட்டில் கூட அதை வளர்க்கலாம். ஏன்னா ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட போதும். இது வந்து டிஃபிகல்ட்டியாகவே நான் வந்து பார்க்கல. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, இன்னும் ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீட்டு ஃபேமிலியிலையுமே வந்து ஒரு மாடு இருந்திருக்கு. எல்லா குடும்பத்துலேயும் வந்து வீட்டுக்குன்னு ஒரு மாடு இருக்கும். இன்றைக்கி தான் பால் பாக்கெட் வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து அந்த வசதியெல்லாம் கிடையாது. அப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு மாடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு 2 ஆடு இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்து கோழி மேயும். ஸோ இது மாதிரி வந்து எல்லார் வீட்லேயுமே இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அது பெரிய டாஸ்க்காகவும் தெரிஞ்சதில்லை. அது அவங்க ஈஸியாக மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கேயும் வந்து எனக்கு வந்து அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரி நிறைய இருக்கிறதுனால எனக்கு 2-3 விஷயத்தில் வந்து எனக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லேபர் இஷ்யூ. லேபர் வந்து ஒரு மாட்டுக்கு நான் பார்க்குறதுக்கும் அதே லேபர் தான் நான் செலவு பண்ண போகிறேன். ஆட்டுக்கு பார்க்குறதுக்கும் அதே லேபர் தான் செலவு பண்ண போகிறேன். கோழிக்கு பார்க்குறதுக்கும் அதே லேபர் தான் செலவு போகிறேன். அது நான் செய்கிறதோட 3 விஷயத்த வந்து நான் ஒரே ஆள் வந்து பார்த்துட முடியுன்றதுனால
பண்ணுறதுனால எனக்கு வந்து அதில் வந்து ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் ஃபீட்ஸு, அதுக்கான மெயின்டெனன்ஸு அண்ட் அது இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு சேனலைஸ் ஆகிடுது. ப்ளஸ் இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு தொழில் பண்ணும்போது எக்ஸாம்பிளில் வந்து ஒரு கோழி மட்டுமே வளர்க்குறாங்க அப்படின்னா, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்க கேரளாவில் வந்து இந்த பறவை காய்ச்சல் இது மாதிரிலாம் வந்து. ஸோ கோழி மட்டும் வளர்க்கும் போது என்னன்னா கவர்மெண்ட்டே வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பறவை காய்ச்சல் வருது இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த வருஷம் வந்து வருமானமே இருக்காது. ஆனால் இன்டெகிரேட்டடாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, சரி கோழி போயிடுச்சா, ஸோ இந்த தடவை வந்து ஆடு நம்மளுக்கு வருமானம் கொடுக்கும். சரி ஆடுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது இந்த வருஷம் பிரச்சனையாக இருந்ததா, ஸோ மாடுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களோட பிஸ்னஸ் உங்களோட ஏதாவது ஒரு இடத்துல லாஸ் வந்தால் கூட இன்னொரு விஷயம் வந்து உங்களை வந்து ஸ்டேபிள் ஆக்கி மேலே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ரைஸ் கல்டிவேஷன் ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 5 ஏக்கரில் வந்து அது வந்து லீஸ்ட் அவுட் லேண்டு தான், அது என்னோடய சொந்த இடம் கிடையாது. லீஸ்ட் அவுட் லேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஏக்கரை வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். போன வருஷம் அதாவது சம்பா பட்டத்துக்கு வந்து நான் பண்ணது வந்து பார்த்தோம்னா சிவன் சம்பா பண்ணியிருந்தேன். சிவன் சம்பாவும் ஆத்தூர் கிச்சிலி சம்பாவும் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஏன் வந்து பாரம்பரிய ரகம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, பாரம்பரிய ரகம் ஆல்மோஸ்ட் வந்து அழியும் விளிம்பில் வந்து போயிட்டுருக்கு. அதை வந்து மீட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது ஒரு விஷயம். அது இல்லாமல் இந்த பாரம்பரிய ரகத்தில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இன்னைக்கு வந்து கடையில் வாங்குற அரிசியா இருக்கட்டும், இந்த செறிவூட்ட அரிசியா இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த ஹைபிரிட் அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றத வந்து ஒரு முடிவெடுத்து தான் நம்ம வந்து இதை வந்து பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெரும்பாலும் கடையில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற அரிசி எல்லாமே வந்து பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 90 நாள் விளைஞ்சிரும். ஒரு 90 நாள் விளைஞ்சு அது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கிடைச்சிருது. ஆனால் முன்னாடி காலத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பா பட்டத்தில் தான் வந்து நெல் பயிர் பண்ணுவாங்க. ஸோ அந்த நெல் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் இல்லைனா 6.5 மாதம் கிட்ட அது வந்து வளர்ந்துட்டு வரும். அந்த பயிரில் வந்து சாப்பிட்ட மனிதர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், நோய்வாய்ப்பாட்டு இல்லாமல் நல்ல ஆயுள் காலத்தோடு நல்லாவே இருந்தாங்க. என்னைக்கு நம்ம வந்து அந்த 3 மாதத்தில் வந்து அரிசி வந்துச்சோ அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நோய் பெருக்கமும் அதிகமாகிடுச்சு. அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்து நிறைய வந்ததை வந்து நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஸோ அதனால தான் வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை இல்லைனா வந்து இந்த ஹைபிரிட் அரிசியாக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, பாரம்பரிய ரகம் தான் செய்யணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். போன வருஷம்லாம் வந்து கருப்பு கோணி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வருஷம் தான் சிவன் சம்பாவும் ஆத்தூர் கிச்சிலி சம்பாவும் வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு நல்லாவே போயிட்டுருக்கு. முதல்ல வந்து என் ரைஸ் வந்து நான் வந்து கல்டிவேட் பண்ணுறது எனக்காக மட்டும்தான் மெயினாக வந்து கல்டிவேட் பண்ணுறேன். என்னை தாண்டி யாராவது வந்து ரைஸ் கேட்டாங்க அப்படின்னா சேல்ஸும் பண்ணிடுறேன். பெரும்பாலும் வந்து போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னி போட்டிருந்தோம். பொன்னி கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 மூட்டை கிட்ட வச்சுருந்தேன். ஸோ 40 மூட்டையில் வந்து என்னோட கன்சப்ஷன் போக மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வருஷமும் அதான் இப்போ தான் நெல் வந்து போட்டிருக்கோம். நெல் இனிமேல் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நெல் போட்டு வந்துருச்சு அப்படின்னா என்னோட கன்சப்ஷன் தவிர வேலை யாராவது கேட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை சேல்ஸும் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து என்னோடய வெப்சைட், அதாவது என்னோடய வேல்யூ ஆடட், அதையும் நான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுலேயே வந்து நாங்கள் சேல்ஸும் பண்ணிடுறோம். ஸோ அதனால் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவும் இல்லை. ஃபார்மிங் ரிலேட்டடாக இந்த வருஷம் தான், இவ்வளோ நாள் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணல. வெஜிடபிள்ஸ் எப்படி பண்ணியிருந்தேன்னா ஸ்மால் ஸ்கேலில் வந்து என்னோட தேவைக்காக மட்டும் நான் வந்து வெஜிடபிள்ஸ் பண்ணியிருந்தேன். சரி, இந்த நிறைய பேர் வந்து வெஜிடபிள்ஸ் ஏன் பண்ண மாட்டேங்க, அதை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 சென்ட்டில் வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ போட்டிருக்கேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏந்தல் கத்திரிக்காய், அப்புறம் முள்ளு கத்திரிக்காய், அப்புறம் வந்து கஸ்தூரி வெண்டை, அப்புறம் மர வெண்டை, இது மாதிரி ஒரு சில பாரம்பரிய, அதுலேயும் வந்து கொஞ்சம் பாரம்பரிய ரகமாக வந்து சூஸ் பண்ணி ஸோ அதை தான் நான் வந்து இப்போ பயிர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரட்டும், வந்ததுக்கப்புறம் வந்து அதையும் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம். அதே மாதிரி முள்ளங்கியும் பண்ணியிருக்கேன். முள்ளங்கி கீரை வகையும் வந்து ஒரு சின்ன விஷயம் சின்ன இடத்துல போட்டிருக்கோம். இது ஒரு முயற்சி தான். இது பயிற்சி ஆகுதா இல்லை முயற்சி ஆகுதா அப்படின்றது தெரியல. ஸோ பண்ணியிருக்கோம். அது எப்படின்றது இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்து தெரிய வந்துடும். நான் வந்து அரிசியை நெல்லாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது பெருசாக வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு போகாது. ஸோ அதனால தான் நான் அரிசியாக்கி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் என்னோட ஒரு ப்ராடக்டாக வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம். ஹேர் ஆயில், அதாவது ஹேர் ஆயில் தயாரித்தோம். அதுக்கப்புறம் வந்து சோப்பு தயாரித்தோம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த 25 ப்ராடக்ட்டுமே எதுவுமே வந்து நான் பார்த்தா புதுசாக இங்கேருந்து நான் போய்ட்டு கற்றுட்டு வந்தோ இல்லை எதுவுமே செய்யலை. எல்லாமே பாரம்பரியமாக காலகாலமாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோமோ அதை தான் நான் வந்து இப்போ வந்து மார்க்கெட் பண்ணியிருக்கேன். சீயக்காய் ரொம்ப காலமாக வந்து நாங்கள் ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. சீயக்காய் மட்டும்தான். அந்த சீயக்காய் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, ஏன் அதை வந்து கமர்ஷியலாக பண்ணக்கூடாது அப்படி போனோம். பூந்தி கொட்டை பவுடரும் அதே மாதிரி தான், சோப் நட் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ ஷாம்புக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அதை நம்ம வந்து பண்ணோம். ஃபேஸ் பேக்கு, அதுக்கப்புறம் ஹேர் பேக்கு, மாய்ஸ்சரைசர், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வீட்டில் நாமளே எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நம்ம யாரும் செய்கிறது கிடையாது. நம்ம ஈஸியாக வந்து கடையில் கிடைக்குதுன்னு போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுறோம்.
கெமிக்கல் ஃப்ரீயாக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ. எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் கிடையாது. எந்த ஒரு இதுலையும் ஒரு சில ப்ராடக்ட்டை தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் சோப் வந்து கெமிக்கல் எல்லாம் பண்ணவே முடியாது. அதாவது கொஞ்சம் சோப் அந்த ஹார்டர்னஸ் வரதுக்கு நம்ம தான் அதை போட்டு தான் ஆகணும். அது மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்டை தவிர மற்ற எந்த ஒரு ப்ராடக்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸே கிடையாது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ப்ராடக்ட் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 10 ப்ராடக்ட் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே ஒன்று ஒன்றா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சோப்பில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பாலைன்றது வந்து வேப்பிலை கிடையாது, நீம் ட்ரீ கிடையாது, இது வெப்பாலைன்னு சொல்லுவாங்க. வெப்பாலைன்ற லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுவும் ஒரு மெயின் காரணம். எங்கள் அம்மாவுக்கு வந்து சொரியாசிஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நிறைய விஷயம் வந்து செஞ்சு பார்த்தோம். எதுலையுமே வந்து ஒரு க்யூர் கிடைக்கல. ஸோ அந்த வெப்பாலையிலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்யூர் கிடைச்சிது. ஸோ அதனால தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 8 வருஷமாக வந்து வெப்பாலை ஆயில் அண்ட் சோப் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு விஷயம்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் வச்சுருந்தோமோ அதே ரேட்டு தான் இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் அந்த ரேட்டை வந்து ஏற்றுற மாதிரி எங்களுக்கு வந்து ஐடியா இல்லை. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ரெமெடி கிடைச்சது, நல்ல ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து அது பயன்படட்டும் அப்படின்றதுனால ரேட் எதுவும் ஏற்றாமல் இன்னும் வந்து அதே ரேட்டை தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் வந்து தீரும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்னு கூட சொல்லலாம். அதனால தான் அந்த வேல்யூ ஆடடுக்குள்ளே வந்து நிறைய வந்து உள்ளே போக ஆரம்பிச்சது காரணமே. இது இல்லாமல் வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சீயக்காய் இருக்குது, பூந்தி கொட்டை பவுடர் இருக்குது, ஹேர் பேக் இருக்குது, ஃபேஸ் பேக் இருக்குது. அப்புறம் இங்கே தோட்டத்திலே விளைஞ்ச மஞ்சள் பொடி கிழங்கு மஞ்சளும் வச்சுருக்கேன், விரல் மஞ்சளும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேகமாக சேல் ஆகுறதுன்னு பார்த்தோன்னா என்னோட ஹேர் டை. அதை வந்து 100% ஹெர்பல்லே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐப்ரோ க்ரோத் ஆயில் யூஸ் பண்ணோம். ஐப்ரோ க்ரோத் ஆயிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து சேர்க்கல. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து கேஸ்டர் ஆயில் ப்ளஸ் வந்து வைட்டமின் இ ஆயில் அது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அது ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் கொடுக்குறதுனால நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. அப்புறம் வந்து இப்போ வந்து தயாரித்தது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். அந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல்லில் வந்து நம்ம வந்து தயாரிக்கிறோம். அதுலேயும் நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் வந்து நம்ம வந்து சேர்க்கல. இப்போ வந்து புதுசாக இன்னொரு ஐட்டம் வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் வந்து தேன்மெழுகில் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ என்னோடய ஃபார்ம்லேயே வந்து இப்போ ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இந்த காய்கறி தோட்டம்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்ம ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறதோட வந்து தேனி பெட்டி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து பாலினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு 5 பெட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து தேனி பெட்டியும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அது வந்து கோயிங் ஃபார்வர்டு இன்னும் ஒரு 1 or 2 monthஸில் அதையும் வந்து பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த ஃபார்மை வந்து இது பண்ணுறதுன்ற ஒரு சுயநலம் தான். இதை நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். இது வந்து என்னோட சுயநலம் தான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பைசாவாக மாறி இருக்குது. நான் எப்படி சுயநலமாக நினச்சேன் அப்படின்னா, எனக்கு தேவை நல்ல அரிசி கிடைக்கணும், நல்ல பால் கிடைக்கணும், நல்ல முட்டை கிடைக்கணும், அதான் இறைச்சியை வந்து எல்லாமே வந்து நல்லா கிடைக்கணும், நல்ல சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து யோசிச்சு தான் இந்த ஃபார்ம் எடுத்தது. ஆனால் இன்றைக்கி அது எனக்கு நல்லது கொடுத்துருக்கு அப்படின்றதுனால நான் அதை வந்து இப்போ வந்து பிஸ்னஸ் ஆக்கிட்டேன். ஸோ இது வந்து இதில் எதுவும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நான் இன்னைக்கு இதில் வந்து பெருமையாகவும் சொல்லிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு நல்ல பொருளை வந்து என்னை நம்பி வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருளை கொடுக்குறேன் அப்படின்றத நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து பெருமையாகவே நான் வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், இப்போ என் ஃபார்ம்லேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 15 நாள் வந்து என்னோடய ஃபார்மில் தான் வந்து நான் தங்குறேன். இன்றைக்கி வந்து சென்னையில் போயிட்டு என்னோடய அடுக்குமாடி குடியிருப்பில் நான் தூங்குறத விட என்னோடய ஃபார்மில் வந்து நான் தூங்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்குது. அது இல்லாமல் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கமும் சரி, நல்ல ஒரு நிம்மதியும் கிடைக்குது. அது காரணம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பொல்யூஷன்லேயே வந்து நிறைய விதம் இருக்குது அப்படின்னு. அதாவது ஏர் பொல்யூஷன் சொல்லுவாங்க, வாட்டர் பொல்யூஷன் சொல்லுவாங்க, நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவாங்க. இன்னொரு பொல்யூஷன் நான் வந்து ஃபீல் பண்ணுறதுன்ற என்ன விஷயம்னா தாட் பொல்யூஷன் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பிளேஸில் நம்ம வந்து ஒரு சென்னை மாதிரி ஒரு ஊரில் வந்து சின்ன பிளேஸில் இருக்கோம். நம்மளை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட 100-150 பேருக்கு இருந்து நம்மளோட ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே வந்து நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் மட்டும் பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நீ என் ஃபார்மில் வந்து நம்ம வந்து இருக்கும்போது என்னோடய மாடாக இருக்கட்டும், என்னோடய ஆடாக இருக்கட்டும், என்னோடய நாயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தோன்னா எஜமானர் எப்போ பார்ப்போம், அவர் எப்போ என் பக்கத்தில் வருவார், அவர் ஏதாவது சாப்பிட்றது கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீலோட தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் மிருகங்கள் கூட எந்த ஒரு கள்ளக்கபடமே இல்லாத பீப்புள் கூட அந்த இடத்துல நான் இருக்கும்போது அப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாடு, ஆடு, கோழி இவங்க கூடலாம் இருக்கும்போது அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அந்த ஒரு ஃபீல் குட், அந்த ஒரு நிம்மதி நீங்கள் வேறு எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்றதை வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் கிடைக்குமான்றது வந்து ஒரு சந்தேகம் தான். நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நல்ல ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறோம், நீங்கள் ஒரு ஆன்மீகத்துக்கு தேடி நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா கூட அது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது. ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் இது. வந்து என்ன கேட்டால்
ஒரு 30-35க்கு மேலே இருக்கிறவங்க ஒரு 40+ வந்து நெருங்க இருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலான்றது வந்து என்னோடய கருத்து. அது செஞ்சாலே வந்து ஓரளவுக்கு ஒரு சேஞ்ச் எடுத்து ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்குன்றது வந்து என்னோட கருத்து. முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.